Planswiftல வந்து காமனா யூஸ் பண்ண 4 டூல்ஸ் இருக்குது. அந்த 4 டூல்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்றோம் எப்படிங்கிறத பார்ப்போம். அந்த Planswiftல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி எப்படி நம்ம பிஏக்கு நம்ம தயாரிக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீங்க Planswiftல நீங்க ஓபன் பண்ணோன்னா அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கு மேலே நம்ம ட்ராயிங்கை இம்போர்ட் பண்ணணும். ட்ராயிங்கை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது வந்து ஸ்கேல் செட் பண்ணணும். அது என்ன டிமென்ஷனில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் காண போகிறோமோ அந்த ஸ்கேலில் நம்ம வந்து ஓகே மெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்குரிய டேட்டா நம்ம எடுப்போம். ஓகே, இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 4 காமன் ரூல்ஸ் இருக்குது. ஏரியா, லீனியர், செக்மெண்ட், கவுண்ட். அடுத்தது வந்து இந்த 4 காமன் ரூல்ஸை நம்ம இதை பயன்படுத்தி Planswiftல இருந்து எக்ஸலுக்கு நம்ம எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அப்படிங்கிறதையும் நம்ம இதோட பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மெயினா இருக்கிற டூல்ஸ் பார் 4 டூல் பார். அடுத்தது இந்த Planswiftல வந்து எவ்வாறான ஃபைல் ஃபார்மேட் வந்து இது சப்போர்ட் ஆகும். ஓகே, சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ் எவ்வகையான ஃபைலா இருந்தாலும் இந்த Planswiftல நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். உதாரணமாக கெட் ஃபைல், உங்களுக்கு தெரியும் கெட் ஃபைல் வந்து நம்ம வந்து ஒட்டேகேட்ல நம்ம செஞ்சு வர அவுட்புட் வர ஃபைல் தான் கெட் ஃபைல். ரெண்டாவது பிடிஎஃப், மூன்றாவது பிஎன்ஜி, நாலாவது ஜேபிஇஜி ஃபைல், அடுத்தது ஸ்கேன் ஃபைல். ஓகே, நீங்க எந்த ஃபைலா இருந்தாலும் சரி நாங்க அதை இம்போர்ட் பண்ணி அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ஸ்கேல் செட் பண்ணணும். ஸ்கேல் செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் எந்த வகையான ட்ராயிங்கை நம்ம இம்போர்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஸ்கேல் செட்டிங் பண்ணணும். ஸ்கேலில் வந்து ஸ்கேல் செட்டிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தட், இரண்டாவது வந்து மேனுவல் மெத்தட். ஆட்டோமேட்டிக் மெத்தட் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம உதாரணமாக ஏதோ ஒரு ஹவுஸ் பிளானிங்கோ ஏதாவது ஒரு ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ட்ராயிங் என்ன ஸ்கேலில் நமக்கு இருக்கிற டிமென்ஷனை வந்து நம்ம செட் பண்ணுவோம். இந்த ஸ்கேலை நம்ம செட் பண்ணித்தான் அதுக்கு பிறகு தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் அந்த ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா கீழுக்கு அந்த டைட்டில் பிளாக் பார் அந்த லே அவுட்டில் இருக்கும். கீழுக்கு ஸ்கேல் போட்டுவிட்டு ஓகே 1:100 1:200 அப்படின்னு சொல்லி அது ஃபீட்டா இன்ச்சஸா சென்டிமீட்டரா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராயிங் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் கீழுக்கு வந்து ஸ்கேல் ஓகே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கேல் செட்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது மெத்தட் வந்து மேனுவல் மெத்தட். உதாரணமாக அந்த ட்ராயிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே மீட்டரில் இருக்கும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ட்ராயிங்கில் அதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கும் இத்தனை மீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து ஒரு மெனுவலாக வந்து இத்தனை மீட்டர் நம்ம டைப் பண்ணிவிட்டு வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை செட் பண்ணிவிட்டு நம்ம அதன் பிரகாரம் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஸ்கேல், இது சொன்னேன் நான். ஆட்டோமேட்டிக் ஸ்கேலை நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக அந்த ட்ராயிங் எஸ் பர் ஸ்கேல் படி வந்து ட்ரா பண்ணிருக்குதா அப்படிங்கிறத முதல் பார்க்கணும். சில நேரம் வந்து அந்த ஸ்கேல் வந்து வேறொரு ட்ராயிங்ல இருந்து அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கு வந்து இங்கே இதை இது பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்கேலில் வந்து ட்ரா பண்ணேன்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியான பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு அது செட் ஆகாது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ நீங்கள் இது பார்த்தா வழங்கும் நீங்கள் எந்த வகையான ஸ்கேல் ஸ்கேலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட் செட் பண்ணலாம். மீட்டரில், அடுத்தது சென்டிமீட்டரில், அடுத்தது மில்லி மீட்டரில், அது ஃபீட்டில், இன்ச்சஸில். அப்போ இவ்வாறான வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட ட்ராயிங்கை வந்து நீங்கள் ஸ்கேல் செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது வந்து ஏரியா. உதாரணமாக நமக்கு தெரியும் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த Planswiftல வந்து ஏரியா நம்ம யூஸ் பண்ணுவோம். லீனியர், செக்மெண்ட், கவுண்ட், ஆட்டோ கவுண்ட் அப்படின்லாம் இருக்குது. முதலாவது வந்து ஏரியா வந்து எந்த வகையான இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். முதலாவது பார்த்தா தெரியுமா உங்களுக்கு எக்ஸவேஷன், ரெண்டாவது ஃப்ளோரிங், மூன்றாவது கொங்கிரீட், நாலாவது ஃபோம்வொர்க், ஐந்தாவது ரூம்ஸ், அப்படியே வந்து நம்ம அடக்கி கொண்டு போகலாம். அப்போ வந்து அடுத்து வந்து FM 200,
அடுத்தது வந்து இந்த வாட்டர் டேங்க், அப்படியே வந்து இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டு போடலாம். இவ்வையான இதை வந்து நம்ம ஏரியா காணலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். இதில் பாருங்க வந்து ஒவ்வொரு கலரில் வந்து ஏரியா கண்ட்ரிக்கு வெளியில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த இது கிச்சன், அடுத்து லிவிங் ரூம், அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூம், அடுத்தது பாத்ரூம், இதை பார்த்தா விளங்கும் வந்து ஒவ்வொரு கலரில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்குது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து லீனியர். உதாரணம் தெரியும். அப்போ லீனியர் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஏரியா வந்து நமக்கு தெரியும். வந்து சீலிங், ஃப்ளோரிங், கான்கிரீட் அப்படியான இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஏரியா கண்டோம். அதே மாதிரி இந்த லீனியர்னு சொன்னால் அடுத்த என்ன லீனியர் இது நம்ம யூஸ் பண்ணோம் எதுக்கான்னு சொன்னால் அந்த பிளாக் ஒர்க், அடுத்து வந்து பிரிக் ஒர்க், அடுத்து வந்து பீம், அடுத்து வந்து இந்த பைப், அடுத்தது பெயிண்டிங், கேபிள், அடுத்து வந்து இது டக்ட், இவ்வாறான so many ஐட்டம் நமக்கு வந்து அது வந்து ஓகே லீனியர்ல நம்ம காண்றது. இப்போ உதாரணமாக இத்தனை மீட்டர் அப்படின்ட்டு நம்ம இது காண்றதுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் நம்ம இது காண்றதுக்கு வந்து அந்த லீனியர் இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கவுண்ட். அதே மாதிரி இது கவுண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தெரியும். வந்து கவுண்ட் வந்து மெயினாக வந்து எம்இபி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், சிவில் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி சொன்னால் அந்த குளம் எத்தனை குளம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வந்து ஃபூட்டிங், வந்து எத்தனை ஃபூட்டிங் வருது. அடுத்து வந்து இது ஃபூட்டிங்கில் வந்து நிறைய சைஸஸ் இருக்கும். அப்போ அந்த சைஸஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு வேரியேஷன் பண்ணி காட்டுறோம். இது வந்து இந்த சைஸ், இது வந்து இந்த சைஸ் 9 இன்ச்சு, ஓகே 1 ஃபீட் அப்படின்ட்டு நம்ம சைஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் குளம், அடுத்தது ஃபூட்டிங், அடுத்தது நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்னென்ன பார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கிளியராக பார்ப்போம். இப்படியான இடத்துல வந்து சிவில் ஒர்க்கில் யூஸ் பண்ணப்படும். மோஸ்ட்லி பெரும்பாலும் வந்து கவுண்டபுள் ஐட்டங்கள் வந்து எம்இபியில் யூஸ் பண்ணப்படும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். குளம், டோர், விண்டோ, லைட், சுவிட்ச், ஸ்ப்ரிங்க்லர், ஃபயர் டேம்பர், டிஃப்யூசர், ஏஹெச்யூ, ஏல். அடுத்து வந்து சோமனியாட் எம்இபியில் வந்து அதே மாதிரி இது ஃபயர் ஃபைட்டிங்கில் வந்து ஃபயர் எக்ஸ்டோசர், அதாவது ஃபயர் டேம்பர் அப்படியான இதுகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம டேக் அவுட் பண்ணலாம். அடுத்தது வந்து செக்மெண்ட். அப்போ செக்மெண்ட் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். வந்து எப்படின்னா துண்டுகளாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறது. துண்டுன்னு சொன்னால் உதாரணம் சொல்ல போனால் இதில் பாருங்கள் ஜாயின்ட்ஸ் சொன்னால் நம்ம சட்டரிங் ஒர்க்கில் அதில் வர அந்த இதே கனெக்ஷன்கள் நம்ம காண்ற இதுகளை வந்து நம்ம அது எத்தனை இன்ச் எத்தனை மீட்டர்னு சொல்லி எப்படின்னா துண்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஜாயின்ட்ஸ். அடுத்து வந்து ராஃப்டர், அதே மாதிரி ரீப்பர், அதே மாதிரி வந்து டெமிஷன் வால். டெமிஷன் வால்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பார்ட்டிஷன் வால். அடுத்தது வந்து என்ன சொல்கிறது இந்த கொரிடோர். அது அடுத்தது வந்து இந்த என்ன ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம் தானே, அதை வந்து அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இந்த பப்ளிக் இது என்ன கொரிடோர் அப்படி இருக்கும். அடுத்து வந்து இந்த கொமன் ஏரியா அப்படியான இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி துண்டாக வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து செக்மெண்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணப்படும். அடுத்தது பார்ட்டிஷன் வால், அடுத்தது இது ஷட்டரிங் ஒர்க், இப்படியான இதெல்லாம் வந்து நம்ம செக்மெண்ட்டில் நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து தெரியும். இவ்வாறான டூல்களை பயன்படுத்தி நம்ம ஒரு வந்து பிஏக்யூ நம்ம தயாரிப்போம். அப்போது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ட்ராயிங்கை வச்சுட்டு அந்த ட்ராயிங்கில் இருந்துட்டு ஆரம்பத்திலிருந்து எண்டு வருங்கள்லாம் என்ன செய்வோம்னு சொன்னால் அவனை எக்ஸவேஷன் கண்டு அதில் எப்படி நம்ம டீடைல்ஸ் உருவாக்கிட்டு இப்படி எல்லாம் நம்ம பண்ணி அந்த டேட்டா நம்ம எடுப்போம். அப்போ எடுக்கும்போது நமக்கு வந்து அப்போ நிறைய டைம் போகும். இந்த பிளான்ஸ்விஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிளான்ஸ்விஃப்ட்டில் இருந்து நம்ம எக்ஸலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் பிஓகே நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த பிஓகே நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம எந்த
கேட்டகரியில் நமக்கு வேண்டது. உதாரணமாக வந்து எக்ஸவேஷன் சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த யூனிட் வந்து என்ன நம்ம செட் பண்ணணும். அடுத்தது வந்து அதில் வந்து ஏரியா லென்த் வித் டெப்த் அதை கொடுத்துட்டு அப்புறம் வார இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதை நம்ம ஏரியா காணப்படுறோமா, ஓகே அப்படி வச்சா நம்ம கியூபிக் மீட்டர்ல காணப்படுறோமா அப்படிங்கிறத வச்சு அந்த இடத்துல வச்சே நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, அந்த கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணின அந்த பிளேன்ல வர முழு டீட்டெயில்ஸையும் வந்து எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு இம்போர்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று தான் இது. இதுக்கு பிறகு ஓகே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே.